சிலா, என்ன மாமா? ஒரு கமெண்ட் வந்திருக்கு. என்ன கமெண்ட் வந்திருக்கு? இந்த கமெண்ட் சாதாரண கமெண்ட் கிடையாது, ரொம்ப 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 முக்கியமான கமெண்ட். என்ன மாமா, என்ன கமெண்ட் சொல்லு, என்ன பில்டப் எல்லாம் விட்டுட்டு இருக்க? ஒரு டைம்ல இந்த கேள்வியை நீயே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த. ஏன் மாமா டக்குன்னு சொல்லு என்னன்னு? அது ஒண்ணு இல்ல சிலா, பாப்பா வந்து எப்ப நைட்டு ஃபுல்லா தூங்குவாங்க, எத்தனை மந்த்துக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கேட்டிருக்காங்க. ஒரு டைம் வந்து நான் பாக்குறவங்க எல்லாத்துக்கிட்டும் இந்த கேள்வி நான் கேட்டுட்டு இருந்தேன். பாப்பா எப்ப தூங்கும் சொல்லிட்டு இந்த கேள்வி வந்து நீங்க சாதாரணமா கேட்கல, ரொம்ப அனுபவிச்சு நீங்க கேக்குற மாதிரி இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பதில சொல்லு. கவலைப்படாதீங்க, பாப்பா 3 மாசத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பாப்பா இடையில எந்திரிச்சு அழக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்களே பாப்பாவை எழுப்பி பீட் பண்ணி தூங்க வச்சிட்டீங்கன்னா பாப்பா இடையில வந்து எந்திரிக்க மாட்டாங்க. என்னுடைய பாப்பாக்கு வந்து ஒருத்தர் கொடுத்திருந்த ஐடியா வச்சுதான் நான் அதே மாதிரி பாப்பாக்கு வந்து பால் கொடுத்து தூங்க வச்சிருந்தேன். காதை வந்து சொரண்ட சொன்னாங்க. அப்படி இல்லாட்டி பெருவிரல் இருக்குல்ல, இப்படி பண்ணீங்கன்னா பாப்பா வந்து பால் குடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாப்பா தூங்கிட்டே இருந்தாலும் நம்ம வந்து எழுப்புறது சங்கடப்படக்கூடாது. பாப்பாக்கு வந்து ஃபுல்லா வயிறு ஃபுல்லா ஆனாதான் பாப்பா நிம்மதியா தூங்க முடியும்.